செவன்த் சம் பார்க்கலாம். ஃபேக்டரைஸ் த ஃபாலோயிங் அல்ஜிபரிக் எக்ஸ்பிரஷன் பை யூசிங் த ஐடென்டிட்டி a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இக்குவல் டு a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. அதாவது இந்த ஃபார்மெட்டில் நம்ம வந்து என்ன செய்யணும்னா ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா z ஸ்கொயர் மைனஸ் 16. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலா எழுதியிருக்கு a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இக்குவல் டு a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. அதை வந்து எழுதியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு சம் வந்து இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா z ஸ்கொயர் மைனஸ் 16 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த z ஸ்கொயர் மைனஸ் 16 வந்து a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட் கொண்டு வரணும். நமக்கு ஆல்ரெடி வந்து a ஸ்கொயருக்கு பதிலாக z ஸ்கொயர் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம எந்த சேஞ்சஸ் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து என்னது 16 இருக்குது. இந்த 16 வந்து என்ன பண்ணுறோன்னா 4 4s are 16 எழுதுகிறோம். ஸோ அப்போ வந்து இதை வந்து என்ன பண்ணலாம்னா 4 ஸ்கொயர்னு எழுதலாமா. ஸோ 16க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா z ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கிறோம், மைனஸ் 16க்கு பதிலாக 4 ஸ்கொயர். ஸோ z ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர்னு ஆயிடுச்சு. ஸோ இது வந்து a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் வந்துருச்சு. இப்போ நமக்கு ஏங்கிறது என்னதுன்னா z, பிங்கிறது என்னென்னா 4. ஸோ a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி அந்த ஃபார்மெட் கொண்டு வந்துடலாமா. ஸோ ஏங்கிறது z, பிங்கிறது 4. ஸோ z ப்ளஸ் 4 இன்ட்டு a மைனஸ் பி. ஏங்கிறது z, பிங்கிறது 4 மைனஸ் 4. அதாவது இது வந்து z ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் வந்து a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு ஈக்குவலாகுது. அதை வந்து a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி அந்த ஃபார்மெட்டில் எழுதுகிறோம். ஏங்கிறது z, பிங்கிறது 4. ஸோ z ப்ளஸ் 4 இன்ட்டு z மைனஸ் 4. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9 மைனஸ் 4y ஸ்கொயருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்பயும் போல் ஃபார்முலா வைக்கிறோம். a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இக்குவல் டு a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. அது ஃபார்முலா வந்து எழுதியாச்சு. அதுக்கப்புறம் வந்து கிவன் வேல்யூ வந்து என்னென்னா 9 மைனஸ் 4y ஸ்கொயர். இப்போ வந்து 4y ஸ்கொயர்டை வந்து நம்ம என்ன எழுதலாம்னா 4y ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 2y இன்ட்டு 2yன்னு எழுதலாமா. அதாவது 4ஐ வந்து நம்ம வந்து 2 இன்ட்டு 2ன்னு போடுறோம். ஸோ இதை வந்து என்ன செய்யலாம்னா 2y த ஹோல் ஸ்கொயர். அதாவது 4y ஸ்கொயர்டை வந்து 4ஐ வந்து நம்ம 2 2s are 4ன்னு போடுறோம். ஸோ y ஸ்கொயர்டை வந்து y இன்ட்டு y. ஸோ 2y இன்ட்டு 2yன்னு வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடுறோம். ஸோ 2y த ஹோல் ஸ்கொயர்னு இதை எழுதலாமா. ஸோ இப்போ வந்து 4y ஸ்கொயர்டை வந்து 2y ஸ்கொயர்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 9 இருக்குது. 9ஐ வந்து என்னென்னா 3 3s are 9 போடலாமா. ஸோ இப்போ 9க்கு பதிலாக 3 ஸ்கொயர் மைனஸ் 4y த ஹோல் ஸ்கொயர் பதிலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 2y த ஹோல் ஸ்கொயர்னு ஆயிடுச்சு. ஸோ இது வந்து a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிற ஃபார்மெட்டுக்கு வந்துருச்சு. ஸோ இதை வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணோன்னா a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பிங்கிற ஃபார்மெட்டுக்கு கொண்டு எழுதணும். இதில் ஏங்கிறது என்னென்னா 3, பிங்கிறது என்னென்னா 2y. ஸோ a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. ஸோ ஏங்கிறது 3 ப்ளஸ் பிங்கிறது 2y இன்ட்டு a மைனஸ் பி. ஏங்கிறது 3 மைனஸ் 2y. ஸோ 3 ப்ளஸ் 2y இன்ட்டு 3 மைனஸ் 2y. இதுதான் வந்து செகண்ட் சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சம் பார்க்கலாம். 25a ஸ்கொயர் மைனஸ் 49b ஸ்கொயர். இது வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து 25a ஸ்கொயர்டை வந்து நம்ம என்ன எழுதுகிறோன்னா 5a இன்ட்டு 5aன்னு எழுதிக்கிறோம். ஸோ இதை வந்து 5a த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா. நெக்ஸ்ட் வந்து 49b ஸ்கொயர் இருக்குது. இந்த 49ஐ வந்து 7b இன்ட்டு 7bன்னு எழுதலாமா. அதாவது 49ஐ வந்து 7 7s are 49. ஸோ b ஸ்கொயர்டை வந்து b இன்ட்டு பின்னு எழுதுகிறோம். ஸோ 7b இன்ட்டு 7b. ஸோ 7b த ஹோல் ஸ்கொயர்னு இதை எழுதலாமா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த 25a ஸ்கொயர்டு நமக்கு எந்த ஃபார்மேட்டில் கிடச்சிருக்கு 5a த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 49b ஸ்கொயர்டை வந்து என்ன எழுதியிருக்கோம் 7bன்னு எழுதியிருக்கோம். 7b த ஹோல் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்முலா எழுதிடும் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. ஹியர் ஏங்கிறது என்னதுன்னா 5a, பிங்கிறது என்னென்னா 7b. ஸோ a ப்ளஸ் b. ஏக்கு பதிலாக 5a. ஸோ ஏங்கிறது 5a ப்ளஸ் பிங்கிறது 7b இன்ட்டு அகெயின் ஏங்கிறது 5a மைனஸ் பிங்கிறது 7b. ஸோ 5a ப்ளஸ் 7b இன்ட்டு 5a மைனஸ் 7b. அதாவது a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b அந்த ஃபார்மெட்டுக்கு இருக்குது. இதுதான் தேர்ட் சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த்து சம் பார்க்கலாம். ஃபோர்த்து சம் வந்து என்னென்னா எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்னா எக்ஸ் பவர் 4 இருக்குது. பவர் வந்து என்னென்னா 4 இருக்குது. இதை வந்து நம்ம என்ன எழுதலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அதாவது 2 2s are 4. நமக்கு வந்து என்ன கிடச்சிரும்னா 4 கிடைக்கும். அதாவது எக்ஸ் பவர் 4ஐ எக்ஸ் ஸ்கொயர்
த ஹோல் ஸ்கொயர்னு எழுதுகிறோம். அதே மாதிரி ஒய் பவர் 4 வந்து என்ன எழுதுகிறோன்னா ஒய் ஸ்கொயர்ட் த ஹோல் ஸ்கொயர்ட் அந்த மாதிரி வந்து எழுதுகிறோம். ஸோ இதை வந்து நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வந்தோம். 2 2s are 4. அப்போ இது வந்து இஸ் ஈக்குவல் டு ஒய் பவர் 4ன்னு ஆயிரும். ஸோ எக்ஸ் பவர் 4க்கு பதிலாக நம்ம என்ன எழுதியிருக்கோம் எக்ஸ் ஸ்கொயர்ட் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒய் பவர் 4க்கு பதிலாக என்ன எழுதுகிறோம் ஒய் ஸ்கொயர்ட் த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் வந்து as usual ஃபார்முலா எழுதுகிறோம் a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. ஹியர் ஏங்கிறது வந்து என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர். இதுதானே ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா எழுதுகிறோம். இல்லை ஏங்கிறது உள்ள வித்தின் த ப்ராக்கெட்டில் உள்ளதான் ஏ. ஸோ ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயர், பிங்கிறது ஒய் ஸ்கொயர். ஸோ ரைட் சைடில் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இருக்குது. ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிங்கிறது ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பிங்கிறது ஒய் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் தான் இதோட ஆன்சர்.